ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஸ்ரீவாரி மேட்ச்சும் அது மட்டும் இல்லாமல் அலிப்பிரி டைமிங், இந்த ஓப்பனிங் டைம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தர்ஷன் டிக்கெட்டோட டைமிங் முதல்ல பார்த்துலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வந்து இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் க்யூவில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, நேற்று நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 86,000 பேர் வந்து தர்ஷன் செஞ்சுருக்காங்க. அதில் வந்து டைமிங் வந்து எவ்வளோ நேரம் போட்டிருக்காங்கன்னா 8 மணி நேரம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரே நாளில் வந்து 8 மணி நேரத்தில் சாமி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடி தரப்புலேயே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளது பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்தில் வந்து சாமி தரிசனம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் போகாமல் இருந்தால் இந்த டைம்ஸில் போகிறனால போகலாம். ஓகேங்களா, கூட்டம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு வந்து 86,000 பேர் தரிசனம் செய்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு டைமிங்கும் சரி, பக்தர்கள் எண்ணிக்கையும் சரி அதிகமாகினே போகுது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கீழ் திருப்பதியில் நீங்கள் டிக்கெட் வாங்கின்னு போனீங்க அப்படின்னா 1 டேயில் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ இன்றைக்கி பிளான் கிளம்புறீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வர முடியாது. ஓகேங்களா, அது நல்லா புரிஞ்சுக்கங்க. டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரே நாள் தரிசனம் செய்ய முடியுது. ஏன்னா இன்றைக்கான டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறதில்ல, நாளைக்கான டிக்கெட்ஸ் தான் வந்து இன்றைக்கி காலையில் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதனால் புரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீவாரி மேட்டு டைம் கேட்டிங்க. ஸ்ரீவாரி நடைபாதை டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 6 to 6. ஓகேங்களா, இந்த டைமில் தான் வந்து ஸ்ரீவாரி வந்து ஓப்பனிங் டைமு, அது க்ளோசிங் டைம். ஓகேங்களா, அலிப்பிரி வந்து டைமிங் பார்த்திங்கன்னா, அலிப்பிரி நடைபாதை வந்து காலையில் வந்து 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 10 o'clock. இந்த அலிப்பிரி டைமிங் மட்டும் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரில, இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்தது. ஓகேங்களா, காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நைட்டு வந்து 10 o'clock வரையும் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அலிப்பிரி டைமிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்லேயே சாமி தரிசனம் செஞ்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போய் வந்ததில் கரெக்டாக வந்து 2.5 மணி நேரம், 2.5 மணி நேரத்தில் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி வந்து சாமி செஞ்சோம். விச்சுவல் சேவாவில் வந்து அச்சுத சேவா, ஊஞ்சல் சேவா, இந்த தர்ஷன் டிக்கெட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து 3.5 மணி நேரம், 3 மணி நேரம் இந்த மாதிரி டைமிங்கில் ஆகுது இந்த தர்ஷன் செய்யறதுக்கு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட்டோட பார்க்கலாம். ஓகே.